ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க, ப்ரோ கால்ஸ், அக்கவுண்ட் ஹேண்ட்லிங், ஸ்டாக்ஸ் டிப்ஸ்லாம் என்ன குடுக்குறீங்களான்ட்டு. எங்களோட சைட்ல எந்த விதமான சஜஷன், ரெக்கமெண்டேஷன் எதுவுமே குடுக்கறது கிடையாது. எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஓகே, ஃபைன். நம்ம டைரக்ட்டா டாபிக் உள்ள போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி எல்லாருக்கும். ஏன்னா 2 டேஸ் நான் கொஞ்சம் டிராவல்ல இருந்தேன். அதெல்லாம் என்னால வீடியோ கொஞ்சம் கரெக்ட்டா போட முடியல. ஆனா லாஸ்ட் 2 டேஸும் நான் ட்ரேட்ஸ் எடுத்திருக்க மாட்டேன். ஓகேங்களா? அண்ட் அதான் ஓகே. இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெகுலரா வரும். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட்ஸ் குடுத்திருந்தேன். என்ன அப்டேட்ஸ் அப்டின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். லைக் என்னோட மெம்பர்ஷிப்ல இன்னைக்கு நான் ட்ரேட்ஸ் எங்க இங்க இருக்கும் தெரிஞ்சு ஓகேங்களா? இப்போ நியர்பை சப்போர்ட்ல இருக்கு. இப்போ நான் குடுத்த உடனே என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, ட்ரேட்ஸ் எடுக்கலாம்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பேட்டர்ன் நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. ஜஸ்ட் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். அந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் உங்களுக்கு ஃபேக் பிரேக் அவுட் குடுக்குற கான்செப்ட். நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் என்ன ஆயிடுச்சு? அகைன் நமக்கு லோ குடுத்து அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து நல்லா ஃபால் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப நானுமே அதே சேம் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஹவர் நான் இதிலேயே மென்ஷன் பண்ணி குடுத்துருப்பேன் பாருங்க என்னோட மெம்பர்ஷிப்ல. ஆ எக்ஸாக்ட்டா என்ன குடுத்துருக்கேன்னா, லைக் 1 ஹவர் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நோ ட்ரேடுன்னு குடுத்துருக்கேன் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு ட்ரேட் எதுவும் கிடையாது. இப்போ 1 ஹவர் ட்ரேட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாக்ட்டா அந்த லோவ கட் ஆயிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிடுச்சு. ஓகே. இதுல நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுக்கும். நம்ம கொஞ்சம் சேஃபரா தான் ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட்ல. இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு, இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா. ஓகே. அதே போல சேம் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியுமே நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் நமக்கு லோ பிரேக் அவுட் குடுத்து அகைன் மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து நல்லா ஃபால் ஆயிருக்கும். இன்னைக்கு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் பேங்க் நிஃப்டி தான் எடுத்திருக்கணும் ட்ரேடு. ஆனா பேங்க் நிஃப்டில என்ட்ரி போட்டேன். எனக்கு என்ட்ரி கிடைக்கல. அதனால தான் நிஃப்டி நான் ட்ரேட் எடுத்தேன். ஓகே. ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் எப்படி இருக்கும்? நாளைக்கு நமக்கு எங்கெங்கலாம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்? சப்போர்ட் எது எடுக்கும்? ரெசிஸ்டன்ட் எது எடுக்கும்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என் நேம்ல நெறைய ஃபேக் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? தயவு செஞ்சு அதெல்லாம் போயிட்டு இப்போ நான் உங்ககிட்ட யார்கிட்டயும் டைரக்ட்டா போய் மணிலாம் வாங்க மாட்டேன். நான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன். என்கிட்ட மணி குடுங்க. உங்களோட மணிய குடுங்க. ஒரு 1 லேக், 2 லேக் குடுங்க. நாங்க ட்ரேட் பண்ணி தரோம்லாம் எந்தவோட ஃபண்டும் நாங்க எங்களோட சைட்ல இருந்து கலெக்ட் பண்றது கிடையாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக் அக்கவுண்ட்ல நெறைய ஸ்கேம் நடக்குது என்னோட நேம்ல. கொஞ்சம் பார்த்து சேஃபா இருங்க. ஓகேங்களா? என்னோட அபிஷியல் சேனல் ஒண்ணு தான். பிரைஸ் ஆக்ஷன் தமிழ் 1,17,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். நீங்க அதுவும் இல்லாம ப்ளூ டிக் இருக்கும். என்னோட சேனல் ப்ளூ டிக் இருக்கும். மத்த எல்லா ஃபேக் அக்கவுண்ட்லயும் ப்ளூ டிக் இருக்காது. நீங்க அத விட்டு செக் பண்ணி பாருங்க. என்னோட இதுல லிங்க்ல யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5K ஃபாலோவர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் என்னோட அபிஷியல் சேனல். 7200709114 இது ஒரே ஒரு நம்பர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற எந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணாதீங்க. அமௌண்ட் எதுவும் குடுக்காதீங்க. ஓகேங்களா? சேஃபா நீங்க இருங்க. ஓகேங்களா? ஃபைன். ஓகே. நெறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே. இதுக்கப்புறம் ரெகுலர்ஸா வீடியோஸ் வரும். மேபி 1 ஆர் 2 டேஸ் இப்போ நான் நேத்து கூட நான் ட்ரேட்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் நேத்து குடுத்திருப்பேன். சரிங்களா? ஆ இதுல உங்களுக்கு சப்போர்ட் ஓரளவுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சிம்பிள். என் மெம்பர்ஷிப் இப்போ நல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணா கால்ஸ் குடுப்பீங்களா? அப்படின்னு கேட்பீங்க. கால்ஸ் குடுக்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த லெவல்ஸ லைவ் மார்க்கெட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்போம். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்ல. ஓகே. ஃபைன். இப்ப நாளைக்கு என்ன மார்க்கெட் ஆக்ட் ஆகும்? நமக்கு சப்போர்ட் எது ஆக்ட் ஆகும்? ரெசிஸ்டன்ட் எது ஆக்ட் ஆகும்? சிம்பிள் கான்செப்ட். இப்போ என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நாளைக்கு சப்போர்ட் வந்து 50. இப்போ இது வந்து ஒரு ஜோன். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு லைன்ல நம்மளால சொல்ல முடியாது. இப்போ அது எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளால கரெக்ட்டா சொல்ல முடியும்னா, நமக்கு வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 70 பாயிண்ட்ஸ்ல எங்க வேணா நமக்கு ரிவர்சல் ஆகலாம். ஓகே. இப்போ என்னோட வியூ என்னன்னா, நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இப்போ நான் மேபி நாளைக்கு நான் பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் எடுப்பேன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? லைக் இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும். சரிங்களா? இந்த ஹை வரைக்கும். இப்ப மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட் நமக்கு டச் ஆகுது. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட மார்க்கெட் போகுதுன்னா, இங்க இருந்து நம்ம ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 55,961 ஓகே. இப்போ இது எல்லாமே நான் அனலைசிஸ் பண்ணி செல்ஃபா நான் வந்து பிராக்டிஸ் பண்ற லெவல்ஸ் எல்லாமே. நான் செல்ஃபா ட்ரேட் எடுக்கிற லெவல்ஸ். இப்போ இத வச்சு நீங்க ட்ரேட் எடுங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி ஈக்குவலா ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? சிம்பிள். இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 55,960 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அது ஓகே ப்ரோ. சப்போர்ட் எது ஆக்ட் ஆகும்னா, இப்ப சப்போர்ட்ட நம்ம ஜோனா தான் சொல்ல முடியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் லைக் 2 லெவல்ஸ் குடுக்குறேன். அந்த 2 லெவலும் நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனா என்னோட ஒப்பீனியன் 55,466 வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இந்த 2 லெவலுமே நாளைக்கு ரியாக்ட் ஆகும். அது குளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். 55,557 ஓகேங்களா? 55,557 வந்து லைக் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்ல ரியாக்ட் ஆகலனா 55,466
466ல நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்கருந்து நமக்கு நாளைக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. கால் ஆப்ஷன்ல லைக் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்தீங்கன்னா சீக்கிரமா க்ளோஸ் பண்ண பாருங்க கால் ஆப்ஷன்ல. லாங் ட்ரேட் போறீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் சேஃபா இருக்கு. ஏன்னா இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகே. இப்போ மேபி நாளைக்கு லோவ நமக்கு பிரேக் ஓப்பன் இது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் நமக்கு ட்ரெண்ட் தெரியணும். இப்போ எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்னா, ட்ரெண்ட் தெரிஞ்சதுனாலே போதும் நம்மளால ஈஸியா ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் நமக்கு ஃபேக் பிரேக் அவுட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஈஸியா புரிஞ்சிரும். இப்போ நாளைக்கு இந்த லெவல்ல வந்து ஓப்பன் மார்க்கெட்லயே நாளைக்கு நல்லா பேட்டர்ன்ல லோ கட் ஆகுதுன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் ஃபுல்லாவே ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபால் ஆகும். பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்குமே அதான் நடந்தது மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். நமக்கு இந்த ரேஞ்ச் ஒரு லோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த லோ அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச் இப்போ லோல இருந்து அகைன் ஹை போயிட்டு, இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. இந்த கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு எக்ஸாக்ட்டா அந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டா மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. பார்க்கலாம். மேபி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த லோல இருந்து நமக்கு திருப்பி ரெக்கவரி ஆகலாம். ஆனா நான் சொல்றது இந்த ஹை வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நான் இதுல 50% இந்த 50%லயே திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் பாசிபிள் இருக்கு. அதுக்காக இந்த இடத்துல நீங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, லைக் ஒரு ஒரு 50லேருந்து 60 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிட்டு வெளிய வந்துருங்க. அதுக்கேத்த மாரி ரிஸ்க் மேனேஜ்மென்ட் செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதான் நாளைக்கான லெவல்ஸ். திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. ஒன்ஸ் மார்க்கெட் நாளைக்கு ரெசிஸ்டன்ட் கிட்ட போகுது. ஓப்பன் மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் கிட்ட போனா இங்கருந்து ஃபால் ஆகும். சரிங்களா? இப்ப இல்லன்னா நமக்கு பேட்டர்ன் இங்க சப்போர்ட் கீழ நமக்கு இந்த ரேஞ்ச் சப்போர்ட் கிட்ட வருதுன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து இங்கருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஆனா என்னோட ஒப்பீனியன் இங்கருந்து நமக்கு ரிவர்சல் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த ரிவர்சல் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இல்லன்னா பேட்டர்ன் பிரேக் அவுட் வரட்டும். இந்த பேட்டர்ன லோவ கட் ஆகட்டும். அகைன் நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நமக்கு மார்க்கெட் ஃபால். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச். இது ஓப்பன் மார்க்கெட் கையில தான் இருக்கு. இப்போ ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நியூட்ரலா ஓப்பன் ஆகுதுன்னா, இப்ப நம்ம சொல்ற கான்செப்ட் எல்லாமே கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு ஓப்பன்லயே நல்லா பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, சப்போர்ட் எடுத்து ஹைல போகும். ஓப்பன் மார்க்கெட் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுக்குதுன்னா, சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். என்னோட வியூ ஃபால் தான் ஆக பாசிபிள் இருக்கு. நாளைக்கு அது ஓப்பன் மார்க்கெட் தான் டிசைட் பண்ணணும். நமக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஃபைன். இதான் நமக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா? நெறைய பேர் டீட்டெயிலா வீடியோ கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. ஃபைன். இப்போ அடுத்தது நாளைக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா, ரெசிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 24த் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றது அக்யூரேட்டா இந்த பாயிண்ட்ன்னு எடுத்துக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ், 15 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் ஜோன்ஸ்ல எடுத்துக்கோங்க. அது கரெக்ட்டா இருக்கும். 24,886 ஓகே. ஆ இந்த லோல மார்க்கெட் நாளைக்கு வந்து நியூட்ரல்ல ஓப்பன் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. நியூட்ரல்ல ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. ஒரு 1 ஹவர்ல வெயிட் பண்றது தப்பே கிடையாது. அந்த அந்த அளவுக்கு வெயிட் பண்ண முடியலன்னா, இன்ட்ராடே பண்றதுக்கே நமக்கு லைக் எமோஷன்ஸ் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். இப்ப நெறைய பேர் ப்ரோ என்னால சுத்தமா வெயிட் பண்ண முடியல. என்ன பண்ணலாம் அப்படின்னு நெறைய பேருக்கு ஒரு வியூ இருக்கும். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு மார்க்கெட்ட வாட்ச் பண்ணுங்க. ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா, அப்பதான் நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுக்கும். மேபி நீங்க எத்தன பேர் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல லாஸ் பண்ணிருக்கீங்க? எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்களேன். பார்க்கலாம். எத்தன பேரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல லாஸ் பண்ணிட்டு, அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க அத ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நெறைய பேர் அதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல தான் நெறைய பேர் லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அங்க தான் நெறைய ஃபேக் பிரேக் அவுட் குடுக்கும். ரிப்பீட்டடா சொல்ற விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் நமக்கே தெரிஞ்சிரும். நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல போக போதா, அப் ட்ரெண்ட்ல போக போதான்னு ஈஸியா தெரிஞ்சிரும். ஓகே. ஃபைன். இப்ப நாளைக்கு என்னன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து லைக் இந்த லோல இருந்து உங்களுக்கு கரெக்ட்டா லைன் டிரா பண்ணா, ஜஸ்ட் உங்களுக்கு லைன் டிரா பண்ணி சொன்னா தான் உங்களுக்கு இந்த இந்த வேல்யூ வச்சு நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே. இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். இத பார்த்து பை அண்ட் செல்லுங்கன்னு பண்ணணும்னு சொல்லல. ஓகேங்களா? ஜஸ்ட் டெக்னிக்கலா மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும்? இங்கலாம் போச்சுன்னா இதெல்லாம் பண்ணலாம் அப்டின்ட்டு என்னோட வியூ ஷேர் பண்றேன். மேபி உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும். அந்த வியூ வச்சு நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஜஸ்ட் இது வந்து சப்போர்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே மெயின் ஸ்ட்ராட்டஜி பண்ண வேண்டாம். ஓகே. இப்ப நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா 24,883 லேருந்து நாளைக்கு ரிவர்சல் ஆக பாசிபிள். இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து நமக்கு ஃபால் ஆக பாசிபிள். இப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா, இந்த லோ வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் ஏன்னா இன்னைக்கு நான் ப்ராஃபிட் வந்து 15,000 வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு ₹9,500 வரைக்கும் ப்ராஃபிட் வந்து திருப்பி ரெக்கவரி ஆயிடுச்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு. நான் ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ரீடெஸ்ட் சரிங்களா? இப்போ இந்த பிரேக் அவுட் நடந்தது. இந்த ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்திருந்தா நல்லா எனக்கு ஃபால் ஆச்சு. அதுக்கான வீடியோ கூட நான் குடுத்திருப்பேன் பாருங்க. ஓகே, ஃபைன். இப்போ இல்ல ப்ரோ நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ முடிஞ்ச வரைக்கும் பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்ததுனாலும், இந்த 25,000 பிரேக் அவுட் இந்த 25,779 வரைக்கும் என்னோட வியூ புட் ஆப்ஷன் தான். மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அப் ட்ரெண்ட்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். இதான் நாளைக்கு வியூ ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஒரே நியூட்ரல் ஜோன் தான்.
24,880 24,883 கிட்ட வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இல்ல நமக்கு பேட்டர்னுக்கு மேல க்ளோஸ் அண்ட் கிராஸ் குடுக்காம மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. லைக் கால் ஆப்ஷன்லாம் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. திருப்பி அந்த க்ளோஸ் அண்ட் கிராஸ் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து ட்ரேட் எடுக்கலாம். இங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது சப்போர்ட் ஏரியா. இல்ல ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு நல்லா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. லைக் இந்த ஜோன் டிராப் பண்ற ஜோன் எக்ஸ்டெண்ட் பண்ற பாருங்க. இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் நியர் பை வந்துருச்சுன்னா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. இந்த லோல இருந்து நமக்கு அகைன் வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24,738 ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோவா நமக்கு வருதுன்னா தான் இந்த இடத்துல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓவரால் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே நமக்கு நல்ல ஃபாஸ்ட்டா மார்க்கெட் ஃபால் ஆகுது. இப்படி நல்லா ஃபாஸ்ட்டா ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. லைக் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. என்னதான் மார்க்கெட் நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. கன்ஃப்யூஷன் எடுக்காதீங்க. கரெக்ட்டா உங்களுக்கு வியூ தெரிஞ்சா மட்டும் எப்ப இருந்தாலும் ட்ரேட் எடுங்க. ஸ்ட்ராட்டஜிய விட இப்ப நான் சொல்றத விட எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 1/2 மந்த்ஸ் நான் வீடியோ குடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க நெறைய பேர் சொன்னது இப்ப நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லல. நீங்க சொன்னத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற லெவல்ஸ் 80% ஒர்க் ஆகுது. இந்த லெவல்ஸ் ரியாக்ட் ஆகுன்ட்டு. ஆனா, இதுல நம்ம என்னன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா தான் இது கரெக்ட்டா ஒர்க் ஆகும். நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 8 ட்ரேட் நல்லா புராஃபிட் பண்ணுவீங்க. ஆனா, அந்த 2 ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 8 ட்ரேட் எடுத்த புராஃபிட் அந்த 2 ட்ரேட்ல லூஸ் பண்ணிடும். இதுதானே ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட். இப்ப நம்ம எதுல பண்றோம்? ஸ்ட்ராட்டஜி வைஸ் ஓகே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வைஸ்ல மிஸ்டேக் பண்றோம்ல. இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி லேர்ன் பண்ணா ஓகே நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு. ஆனா, அது உண்மையே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஓகே. ஆ ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தான் ப்ராஃபிட் பண்ணி குடுக்கும் மார்க்கெட்ல. அதுல ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜின்றது பார்த்தீங்கன்னா, 3 தான். எமோஷன், சைக்காலஜி, ரிஸ்க் மேனேஜ்மென்ட், லாஸ்ட்டா தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. நம்ம அப்படியே மாத்தி பண்றோம். ஃபர்ஸ்ட் தான் ஸ்ட்ராட்டஜி போறோம். ஓகேங்களா? அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிம்பிள். ஓகேங்களா? ஈஸியா நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓவர் ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சிம்பிள். ஓகே. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் ஆச்சும் புஷ் பண்ணி குடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இப்ப நான் குடுத்த லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக தான். இப்போ இத பார்த்து பை அண்ட் செல் பண்ணுங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸ்டாக்கோட டிப்ஸ் எதுவும் குடுக்கல. பியூர்லி எஜுகேஷன். நான் பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு தான் சொல்லியிருக்கோம். சிம்பிள் ஓகேங்களா? ஃபைன். எதா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டும் ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ரெகுலரா வீடியோ குடுக்குறேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.